ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் மார்னிங் ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். பசங்களுடைய லஞ்ச் பாக்ஸ்க்கு என்னென்ன பேக் பண்ணேன், மார்னிங் எவ்வளோ பரபரப்பாக போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராஜ்மாவும் பச்சை பயிரும் ஊற வச்சுருந்தேன். ஏதாச்சும் பசங்களுக்கு அவிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இன்றைக்கி வந்துட்டு லஞ்ச் வந்துட்டு லெமன் ரைஸ் நைட்டே வந்துட்டு நான் பிளான் பண்ணிடுவேன். காலையில் என்ன சமைக்கணும் அப்படின்றது. ஏன்னா நம்ம காலையில் எழுந்து நம்ம யோசிச்சோன்னா அதுக்கே ஒரு ½ அன் ஹவர் போயிடும். அதனால் நம்ம நாளைக்கு என்ன பசங்களுக்கு லஞ்சு, ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி என்னென்ன பேக் பண்ணுறோம் அப்படின்றது முன்னாலே நம்ம ப்ரிஃபர் பண்ணிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு காலையில் எழுந்து டக்குன்னு செய்கிறதுக்கு. இல்லைனா கொஞ்சம் ஒரு மாதிரி தடுமாற்றமாக இருக்கும். நேற்று நைட்டே வந்துட்டு பசங்களுக்காக லெமன் ரைஸுமே வந்துட்டு சிக்கன் 65 இது ரெண்டுமே செய்யலாம்னு சொல்லி தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். லெமன்லாம் வாங்கி வச்சாச்சு நைட்டே. சிக்கன் 65 பார்த்திங்கன்னா போன்லெஸ் தான் வாங்கியிருந்தேன். சின்ன குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போன்லெஸ் வாங்கியிருந்தேன். நைட்டே வாஷ் பண்ணி 65 மசாலா எல்லாம் சேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்றுன்னு பார்த்து எங்கேயுமே பால் சுத்தமாக கிடைக்கவே இல்லை. இந்த ப்ளூ கலர் பேக்கெட் தான் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா எனக்கு பிடிக்காது. ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம தண்ணியே சேர்க்கலனாலுமே தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். வேறு வழி இல்லாமல் பசங்களுக்காக மட்டும் 2 பேக்கெட் வாங்கியிருந்தேன். சிக்கன் 65 வீடியோ நான் நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ்லையுமே போட்டிருக்கேன். அப்படி பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்துட்டு எனக்கு நார்மலாகவே பார்த்திங்கன்னா குக்கரில் மட்டும் ரைஸ் வைக்க வராது. நிறைய தடவை சொதப்பிடுச்சு. இந்த வாட்டி கரெக்டாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு வெடிச்சு தான் சேர்ப்பேன். சரி, லெமன் ரைஸ்க்கு கொஞ்சம் குக்கரில் வச்சு செஞ்சோன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் குக்கரில் வச்சுருந்தேன். அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு சாதம். லாஸ்ட் வீடியோவில் நான் இந்த வாட்டர் பாட்டில் பற்றி சொல்லியிருப்பேன். ரொம்ப யூஸ்ஃபுல். அப்படி யாருக்காச்சும் வேணும்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஏன்னா இது மேக்ஸிமம் ஒரு 2 லிட்டர் தண்ணி பிடிக்கும். அந்த அளவுக்கு வந்துட்டு பெருசாக இருக்குது. பசங்களுக்கு வந்துட்டு தண்ணி தான் மெயின். ஸ்கூலில் அங்கேயுமே இருக்கும், இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணி வேறு மாதிரி இருக்கும். அவங்களுக்கு அங்கே போய் அந்த தண்ணி குடித்தவங்கன்னா செட் ஆகாது, த்ரோட் இன்ஃபெக்ஷன் வர மாதிரி இருக்கும். இந்த வாட்டர் பாட்டில் பார்த்திங்கன்னா கனியில் தான் வாங்கியிருந்தேன். மயிலாப்பூர் கனி இருக்கு இல்லையா, கனி கலெக்ஷன், அங்கே தான் வாங்கியிருந்தேன். 550 சம்திங் வந்துருந்துச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லா பசங்களுக்குமே வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சாச்சு. நம்ம கேஸ்கிட்டே நிற்கும் போது இந்த மாதிரி என்னென்ன வேலைலாம் செய்ய முடியுமோ டக்குன்னு செஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம கேஸில் பால் இருக்கும்போது எந்த சைடும் திரும்ப மாட்டோம். அதனால் அங்கேயே இருக்கும்போது இந்த மாதிரி தண்ணி ஃபில் பண்ணுறது, ஸ்நாக்ஸ் வைக்கிறது, அந்த மாதிரி வேலைலாம் டக்குன்னு நான் முடிச்சுப்பேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் குட்டிமாக்குமே வந்துட்டு ஃபுல் டே ஸ்கூல். இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா ஹாஃப் டே தான். 8 to 10:30 வரைக்கும் தான் யூகேஜிக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுல் டே பண்ணியாச்சு. அது அவளுக்கு கவலையாக இருக்கோ இல்லையோ, எங்களுக்குலாம் ரொம்ப ஒரு மாதிரி மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா அவள் 10:30க்கு வந்துட்டானா அதுக்கப்புறம் எங்கள் கூடயே இருப்பா, பேசிகிட்டு இருப்பா. ஏதாச்சும் அவள் பேச நாங்கள் பேச அந்த மாதிரி இருக்கும். அவள் எல்லாமே இன்னும் ரொம்ப காலியாக இருக்க மாதிரி இருந்துச்சு வீடு நேற்று. அதுக்கப்புறம் வந்துட்டு பசங்க வீட்டில் கண்டிப்பாக ட்ரை ஃப்ரூட் சாப்பிட மாட்டாங்க. நான் சொல்கிறது எப்படின்னா ஒரு 50% பசங்க, கொஞ்சம் பசங்க ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் இருக்க பசங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் வந்துட்டு ஸ்கூலில் எதெல்லாம் சாப்பிட்லையோ கண்டிப்பாக நான் கொடுத்து அனுப்புவேன். அது ரிட்டன் வந்தாலுமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 தடவை 3 தடவை ரிட்டன் வரும். 4வது தடவை கண்டிப்பாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லையா மேம்கிட்ட சொன்னாலுமே அவங்க வந்துட்டு அதை சாப்பிட வைப்பாங்க. அது அப்படியே பழக்கமாகும். அதனால் வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக கொடுத்து அனுப்புங்க, ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாதாம் மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த தோல் அப்படியே கொடுக்காதீங்க தயவு செஞ்சு. பாதாம் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஹீட் பண்ணி அதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் தான் தோல் அழகாக உறிஞ்சு வந்துடும். தோல் மட்டும் உரிச்சு கொடுங்க. மேலே இருக்கிற அந்த தோல் வந்துட்டு டைஜஸ்ட் ஆகும், ரொம்ப நேரம் ஆகும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா டஸ்ட்டு ரொம்ப இருக்குது அதில். அதனால் சின்ன பசங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக தோலை உரிச்சிட்டு கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஃபன் பாக்ஸ் தான் குட்டி மேக் வாங்கியிருந்தோமா. இந்த தட்டுக்கு மேலேயே அந்த ஸ்டிக்கர் ஏன் தான் அவ்வளோ அசிங்கமாக வைக்கிறாங்கன்னு தெரியல. அது என்ன ட்ரை பண்ணி நான் பிச்சாலுமே அது ஒரு மாதிரி பிச்சுன்னு இருக்குது தட்டுக்கு மேலே. அப்படியே அந்த ஸ்டிக்கர் ரேட் ஓட்டோன்னா டிஃபன் பாக்ஸ்க்கு பேக் சைடு கீழே அந்த மாதிரியாச்சும் அந்த ரேட் வைக்கலாம். அசிங்கமாயிடுச்சு அந்த தட்டே. பார்த்திங்கன்னா 2 மினிட்ஸ் தான் ஆச்சு எனக்கு தோல் உரிக்க. ரொம்ப ஈஸி. அப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து தோலோடும் கொடுப்பீங்க. நான் அப்படி தான் இருந்தேன். இப்போ தான் எனக்கு அந்த வீடியோஸ்லாம் பார்க்க எனக்கு இது வந்து தோல்லாம் உரிச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்நாக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு ஆரஞ்சு தான் கொடுக்க போகிறேன். நான் வந்துட்டு எப்படி பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ சப்போஸ் லஞ்சு செய்கிற வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தால் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி வச்சுருவேன். அப்படி இல்லை லஞ்சு கொஞ்சம் சிம்பிளாக இருந்தால் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வேலை மெனக்கெட்டு செய்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய வேலையாக கொழுக்கட்டை அப்படி இல்லையா பேன் கேக்கு, அவங்க என்ன டிஃப்ரெண்ட்டாக கேட்குறவங்களோ அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன். இன்றைக்கி சிக்கன் 65 வறுக்கிற வேலை இருக்கிறதுனால ஆரஞ்சு மட்டும் வச்சு கொடுத்துட்டேன் பசங்களுக்கு. பசங்க கொஞ்சம் பெரிய பசங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன்னா நான் இங்கே கிச்சனில் வந்து மறுபடியும் வேலை செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும். அவங்க எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தலைவாரம் மட்டும் தான் என்னை கூப்பிடுவாங்க. சைட் பை சைட் பார்த்திங்கன்னா நான் சிக்கன் 65 வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். சிக்கன் 65 பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டாக வறுக்காதீங்க. ஒரு 2 மினிட்ஸ் இந்த பக்கமாக அந்த பக்கம் திருப்பி போட்டாலே நல்லா வெந்துடும். மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சாதம் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. இதான் ஃபஸ்ட் டைம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக காலையில் டைமில் தான் என்னை சொதப்போம். ஒன்று குழஞ்சிரும், ஒன்று வேகவே வேகாது. இந்த டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துருந்துச்சு.
சாதமும் ஒரு பக்கம் ஆற வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பசங்களுக்கு தோசை சட்னி வச்சுருந்தேன் காலையில் டிஃபனுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு நான் காலையில் ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜூஸ்மே கொடுத்துருந்தேன். ரெண்டுமே ஒரு டைமில் சாப்பிட முடியல அப்படின்னால வீக்லி ட்வைஸ் மட்டும் தான் நான் வந்துட்டு ஜூஸ் கொடுக்குறேன். லாஸ்ட் டைம் கேரட் ஜூஸில் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, கேரட் ஜூஸ் நல்லா இருக்குமா, கலர் சேஞ்ச் ஆகாதா, பசங்க குடிப்பாங்களா அப்படின்ற மாதிரி. கேரட் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக கட் பண்ணி ஒரே ஒரு இட்லி குண்டாலேயோ ஒரு ஸ்டீமர்லேயோ நீங்கள் ஆவி கட்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கொஞ்சமாக லெமன் மட்டும் ஸ்க்வீஸ் பண்ணி தண்ணி சுகர் போட்டு ஜூஸ் போட்டு கொடுங்க. கலர் சேஞ்ச் ஆகாது, டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு வழியாக பசங்கள்லாம் கூட்டு போய் ஸ்கூலில் விட்டு வந்தாச்சு. 7:50க்கு இங்கே டைமிங்கு சுத்தமாக டைமிங் எங்களுக்கு பத்தவே இல்லை. 6 மணிக்கு 5:30 மணிக்கு இருந்தாலுமே டைம் பற்ற மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அவங்களை ஸ்கூலுக்குலாம் அனுப்பி விட்டுட்டு வந்து டிஃபன் சாப்பிட்டோம். டிஃபன் வந்துட்டு சேமியாவில் முட்டை போட்டு தான் செஞ்சுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான், அப்படியே மதியானம் வீடியோ கண்டினியூ ஆகுது. மதியானம் வந்துட்டு மீன் நண்டு அந்த மாதிரிலாம் வந்துருந்துச்சு. வீட்டு பக்கத்துலேயே தான், அவங்கள்ட்ட தான் வாங்கியிருந்தோம். கண்டிப்பாக பசங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம சிக்கன் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு மீனுமே கொடுங்க. வாரத்தில் 2லேருந்து 3 தடவை கண்டிப்பாக மீன் கொடுத்துருங்க. இப்போ இருக்கிற பசங்களாம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபோன் பார்த்தே கண்ணில் இருக்க பவர்லாம் கம்மியாயிருச்சு. மீன் நிறைய கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய் முட்டை அதுக்கப்புறம் கீரை இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சுண்டல் அந்த மாதிரி பசங்க எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா சுண்டல் மட்டும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுவேன்னா கீரை கூட்டு செய்கிறோம் இல்லையா, அப்போ வந்துட்டு அதில் அந்த ராஜ்மா ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அதுவுமே அவிச்சு போடுவேன். அதுக்கப்புறம் பச்சை பயிருமே அவிச்சு அந்த கீரை கூட்டுக்குள்ளே லாஸ்ட்டாக நம்ம இறக்குறோம் இல்லையா, அப்போ சேர்த்து கொடுத்துருவேன். வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீ போட்டு குடிச்சிட்டு மீன் எல்லாம் க்ளீன் பண்ணி சமைக்க ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி மீன் வறுவல், அதுக்கப்புறம் எறா தொக்கு, கோவக்காய் பொரியல் அந்த மாதிரி வச்சுருந்தோம். சாம்பார் எல்லா காயும் போட்டு சாம்பார் வச்சுருந்தோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எதாவது லஞ்ச் பண்ணியிருந்தோம். பசங்களுக்கு கொஞ்சமாக மட்டன் மட்டும் எடுத்து போன்லெஸ் கிரேவி பண்ணியிருந்தோம். அன்றைக்கி டே பார்த்திங்கன்னா எங்களுக்கு இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.